வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ராயல் ரம்போ மேட்ச் இருக்குல்லாங்க, அது 30 பேர் பங்கேற்பாங்கல்ல, அது 30 பேர் யார் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னப்பா ட்ரிபிள் ஹெச் மாமா என்ன ஃபோன் அடித்து சொன்னாரா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதனாலே ஆரம்பத்தில் சொல்லிடுறேன், இப்போ அஃபீஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிற ரெஸ்லரையும் வேறு ஒரு சில பேர் ரிட்டர்ன் ஆவாங்க அப்படிங்கிற செய்தி இருக்கும்ல, அதை மையமாக வச்சு இதில் இந்த நம்பரில் தான் அவங்க ராயல் ரம்பில் வருவாங்கன்னு சொல்லிட்டு யாராலையுமே கணிக்க முடியாது. ஆனால் வர்றவங்க யாரெல்லாம் அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி சொல்ல போகிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்கெல்லாம் இந்த நம்பரில் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவங்கள பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அண்ட் இது 100க்கு 100 நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன ரெஸ்லர்ஸில் ஒரு 26 ரெஸ்லர்ஸ் கண்டிப்பாக இந்த ராயல் ரம்பிள் இருப்பாங்க. மற்றபடி 4-3 பேரோ பார்த்தீங்கன்னா டிக்ளேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் செய்தியில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம மென்ஸுக்கான ராயல் ரம்பிள் மட்டும்தான் பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு நம்பர் யார் அப்படிங்கிறத கவுண்ட் டவுன் போட்டு பார்த்துடலாமா? அமெரிக்கன் நைட்மேயர் கோடி ரோட்ஸ். கோடி ரோட்ஸுக்கு ஏன் முதல் தடவை நான் முதல் நம்பரை கொடுத்துருக்கேன்னா, 2 தடவை ராயல் ரம்பிள் வெற்றி பெற்றிருக்காரு. அண்ட் ஃபஸ்ட்டு நம்பர்லேருந்து இவர் டிக்ளேர் பண்ணது கிடையாது. அதுவும் 2 தடவை வெற்றி பெற்று 3ஆவது தடவை வெற்றி பெறுன்னு சொன்னார்ல, அதனால் முதல் நம்பர் கொடுத்துருக்கேன். அடுத்தது நான் யாருக்கு இடம் கொடுத்துருக்கிறேன்னா, பிரான் பிரேக்கர். பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா 2026 ராயல் ரம்பிள் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல. ஸோ அவர் அதிக நேரம் சர்வைவ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறதுனால நான் இவருக்கு 2வது இடம் கொடுத்துருக்குறேன். மெயின் ஈவென்ட் ஜே ஊசோவுக்கு நான் 3வது இடம் கொடுத்துருக்குறேன். போன வருஷம் வெற்றி பெற்றுட்டாரு, இந்த வருஷம் வெற்றி பெற்றுட்டா ஃபேன்ஸ் எல்லாம் காரி துப்பிடுவாங்க. ஜே ஊசோவுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது. அண்ட் ஜே ஊசோ ஈட் போட்டுக்கிட்டே சண்டை போட்டார்னா அது நல்லாயிருக்கும். ஜிம்மி ஊசோ சவுதி அரேபியாவுக்கு போகிறது கிடையாது. அப்படிப்பட்ட பல காரணம் இருக்கிறதுனால நான் 3வது இடத்த இவருக்கு கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு 4வது நம்பர் ஜேட் கேபிள் இஸ் த ரிட்டன் ஆகிற ரெஸ்லர்ஸ்லேயே இப்போ ஜேட் கேபிள் ஃபிசிக்கலி நல்லா இருக்கார். ராயல் ரம்பிள் மாதிரியான பேப்பரில் ரிட்டர்ன்ஸை தான் ஃபேன்ஸ் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. எப்படியும் நம்பர் 1லேருந்து 5 வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று இருக்கும். அந்த வகையில் ஜேட் கேபிளோட ரிட்டன் இருந்தால் உண்மையிலேயே நல்லா இருக்கும். அண்ட் ஜேட் கேபிள் நல்லா சண்டை போடுவார், அதனால் இந்த இடத்த அவருக்கு கொடுத்துருக்குறேன். அடுத்தது பெண்டா ஒரு ஹை ஃப்ளையர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு லூச்சா லிபரேட் ரெஸ்லர்ஸ். லூச்சா லிபரேட்டில் இருக்கிற ஏதாவது ரெஸ்லர் நம்பர் 1லேருந்து நம்பர் 5க்குள்ளே சீக்கிரமாகவே வந்துடுவாங்க. ஸோ அதனால் நான் பெண்டாக்கு இந்த இடம் கொடுத்துக்கிறேன். அண்ட் போன வருஷம் பெண்டா அதிக நேரம் பார்த்தீங்கன்னா ரிங்கில் சர்வைவ் பண்ணார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். அடுத்தது உலகநாதன் லோகன் பாலுக்கு நான் ஏன் இந்த இடத்த கொடுத்துருக்கேன்னா, அதாவது இது என்னுடைய விஷயம் தாங்க முழுக்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நான் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கிறதுமா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பீங்க. அதனால் இப்போயும் மறுபடியும் சொல்லிக்கிறேன். நான் லோகன் பாலுக்கு ஏன் இதை கொடுத்துருக்கிறேன்னா, ஆல்ரெடி பிரான் பிரேக்கர் ரிங்கில் சண்டை போட்டுட்ருக்காருல்ல. ஸோ விஷன் டீமாக சேர்ந்து பல பேர் எலிமினேட் பண்ணுவாங்க. அதுக்காக நான் லோகனுக்கு இந்த இடத்த கொடுத்துருக்கேன். அடுத்தது எல் கிராண்டே அமெரிக்கானோ. ஏன் நான் இவரை 7வது இடத்துல சொல்லியிருக்கேன்னா, ஜேட் கேபிள் ரிங்கில் இருக்கார். அதே நேரத்தில் எல் கிராண்டே அமெரிக்கானாவும் ரிங்குக்கு வந்தால் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு குழப்பம் ஏற்படும். எப்படிப்பா இது நடக்க போகுது, எப்படி இது முடியும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கும். அதனால் நான் எல் கிராண்டே அமெரிக்கானாக்கும் இந்த இடத்த நான் கொடுத்துருக்குறேன். அதுக்கு அடுத்தபடியாக 8வது நம்பர் பிரான்சன் ரீட். ஆல்ரெடி விஷன் டீமில் இருக்கிறவங்க வருஷப்படி வந்துக்கிட்டு இருக்காங்க. பிரான்சன் ரீட் டாமினேட்டர் நமக்கு தெரியும். சுனாமி வினிஷர்லாம் பயங்கரமாக போடுவார். அண்ட் பெண்டாவை வேற நான் வந்து நம்பர் கொடுத்துட்டேன். அப்படிங்கிற பட்சத்தில் பிரான்சன் ரீடை இறக்கி ஆகணும்ல. ஸோ பிரான்சன் ரீடை நான் இப்போ இந்த நம்பர் கொடுத்துருக்குறேன். அதுக்கு அடுத்தபடியாக 9வது நம்பர் ஆஸ்டின் தியரி. ஆல்ரெடி நான் விஷன் டீமில் இருக்கிற ஒரு சில பேரை இறக்கிட்டேன். கடைசியாக இருக்கிறது ஆஸ்டின் தியரி தான். ஸோ விஷன் டீமாக இருந்து எல்லாரையும் எலிமினேட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவாங்க.
அதுக்கு அடுத்தது 10வது நம்பர் ஜேக்கப் ஃபாச்சு. ஜேக்கப் ஃபாட்டு 2026 ராயல் ரம்பிள் இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுல ஒரு ஹை ஃப்ளேயர் மாதிரி தான். அவர் இருக்கிற உடம்புக்கும் இப்படி சண்டை போடுவார் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பர்ஃபார்மன்ஸை பயங்கரமாக பிச்சு உதறிட்டு இருக்காரு. கோடி ரோட்ஸ் வேறு ரிங்கில் சண்டை போட்டுட்டு இருக்காரா. ஸோ ஜேக்கப் ஃபாட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த இடத்த ஜேக்கப் ஃபாட்டுக்கு கொடுத்துருக்கேன். இது 11வது நம்பர் ஜோவனுக்கு இன்ஜுரி ஆயிருந்தது கரெக்டு தான். ஆனால் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் நான் ராயல் ரம்பிளில் பங்கேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அண்ட் ஜோவனுடைய ஃபஸ்ட்டு ராயல் ரம்பிள். இதில் அவருடைய பர்ஃபார்மன்ஸை ரசிகர்கள் மத்தியில் பெரிதும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா பெரிதும் காட்டினார்னா ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்ல. அதுக்கு அடுத்தபடியாக 12வது நம்பர் நான் யாருக்கு கொடுத்துருக்கிறேன்னா டிராகன் லீக்கு கொடுத்துருக்கிறேன். டிராகன் லீயும் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் இருக்கிறேன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாரு. அவருக்கு நம்ம ஒரு நம்பர் கொடுத்தோம்ல, அதனால் இந்த இடத்த கொடுத்துருக்குறேன். அடுத்தபடியாக 13வது நம்பர் சோலோ சிக்கோவா. எம்எஃப்டி டீமில் இருந்து இப்போதைக்கு ராயல் ரம்பிளில் பங்கேற்கிறேன்னு சொன்ன ஒரே ஒரு ஆள் சோலோ சிக்காவை மட்டும்தான். மற்றபடி டீம் மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ராயல் ரம்பிளில் பங்கேற்கிறேங்கிறத சொல்லலை. அதனால் நான் சோலோ சிக்காவுக்கு இந்த இடத்த கொடுத்துருக்குறேன். அடுத்தபடியாக 14வது நம்பர் ஜோஹென்ரி. பொதுவாகவே ஜோஹென்ரி ரிங்குக்கு வந்தாலே ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர சர்ப்ரைஸ் ஆவாங்க. லாஸ்ட் இயர் ரம்பிள் ரசல்மினியாலாம் கண்டினியூ ஆச்சுல்ல, அதே போல் இந்த வருடமும் அவர் சவுதி அரேபியாவில் அதுவும் ராயல் ரம்பிளில் சர்ப்ரைஸாக வந்தார்னா இது உண்மையிலே ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். ஸோ அவரை நம்ம எதிர்பார்க்கலாம். ஐந்தாவது நம்பர் நம்ம பாதி ராயல் ரம்பிள் பார்த்துட்டோம். ஆல்ஃபா அகாடமி டீமில் இருக்கிற ஓட்டிஸ் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லா வருஷம் ராயல் ரம்பிள் இருப்பார். இந்த வருஷம் இருப்பார்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால் இந்த இடத்த நான் கொடுத்துருக்குறேன். இது 16வது நம்பர் ஸ்பீடு போன வருடம் ராயல் ரம்பிளே பார்த்தீங்கன்னா பங்கேற்று நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. அண்ட் இந்த வருடம் ராயல் ரம்பிளில் நான் பங்கேற்பேன் அப்படிங்கிறத போன வருஷமே சொல்லியிருந்தார். ரோமனை வேறு எலிமினேட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாருங்க. ஸோ இந்த வருடம் சொன்ன மாதிரி ரோமன்லாம் எலிமினேட் பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஸ்பீட் இப்போ ட்ரைனிங் வேறு எடுத்துகிட்டு இருக்காருங்க, ரெஸ்லிங் ட்ரைனிங். நெக்ஸ்ட் 17 சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் டாமினிக் மிஸ்டீரியோவுக்கு இன்ஜுரி காரணமாக இருக்கிறாரு. ஆனால் இன்ஜுரி இப்போ ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறதுனால டாமினிக் மிஸ்டீரியோவை நம்ம சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிளில் எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக 18வது நம்பர் டேமியன் பிரீஸ்ட். டேமியன் இது வரைக்கும் ராயல் ரம்பிள் இருக்கிறேன் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாட்டாலும் அவர் கண்டிப்பாக ராயல் ரம்பிளில் அந்த 30 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரில் இருப்பார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் நான் டேமியன் பிரீஸ்டுக்கு இந்த இடத்த கொடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு 19வது நம்பர் நான் யாருக்கு கொடுத்துருக்கேன்னா ட்ரிக் வில்லியம்ஸோடைய முதல் ராயல் ரம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் இருக்க போகுது. ஸோ அவர் இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் இந்த இடத்த நான் அவருக்கு கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு த பிக் சர்ப்ரைஸ் ஆல்பர்ட்டோ டெல் ரியோ நீண்ட நாட்களாகவே டபிள்யூக்கு வருவார்னு சொல்லப்படுது. அண்ட் அதுவும் ராயல் ரம்பிளுடைய முன்னாள் வின்னர் வேறு. சமீபத்திய செய்திகளில் டபிள்யூ ஆல்பர்ட்டோ கூட ஒரு டீல் போட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி அரசியல் பிரஸில் வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சர்ப்ரைஸை டபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த ராயல் ரம்பிளில் கொடுப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் எனக்கு தான் இருக்குது. அதனால் நான் இந்த இடத்த இவருக்கு கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட் 21வது நம்பர் இட்ரியோ டிராகனோவ்.
இட்ரியா டிராகனாவுக்கு நான் இந்த இடத்த ஏன் கொடுத்துருக்கேன்னா, ஒரு பர்ஃபார்மன்ஸ் படி நல்லா இருந்தாலும் சமீபத்தில் அவருக்கு சண்டை அதிகமாக போட்டால் இன்ஜுரி ஏற்படுது. அதனால தான் நான் வந்து இந்த நம்பரை கொடுத்துருக்கேன். இல்லாட்டா முதல் நம்பரையோ இல்லாட்டா 5வது நம்பரையோ நான் கொடுத்துருப்பேன். அடுத்தது 22வது நம்பர் ராண்டி ஆர்டனோட லக்கீஸ்ட் நம்பர். ஏன்னா அதிகமாக இதில் தான் வந்திருக்காரு. கெயின்னு நிறைய பேர் வந்திருக்காங்க, இதில் தான் வின்னும் பண்ணியிருக்காங்க. ராண்டி ஆர்டன் ஃபார்மர் ராயல் ரம்போ வின்னர் வேறு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருக்கவும் செய்யும். ராண்டி ஆர்டன் 2 முறை ராயல் ரம்போ வின்னர் தானேங்க, கரெக்டு தானே? இந்த தடவை வெற்றி பெற்ற 3வது முறை ராயல் ரம்போ வின்னர். வாவ், அது ஒரு பெரிய விஷயந்தான். சரி, ராண்டி ஆர்டனையும் நம்ம எதிர்பார்க்கலாம். 23வது நம்பர் கோஃபி கிங்ஸ்டன். கோஃபி கிங்ஸ்டன் வருஷம் ராயல் ரம்பிளில் ஒரு சில குரங்கு வித்தையெல்லாம் காட்டுவார். ஆனால் கடந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா குரங்கு வித்தை பண்ணது இல்லை. இப்போ பண்ணாருன்னா உண்மையிலே நல்லா இருக்கும், பழைய மூமெண்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ கோஃபி கிங்ஸ்டனுக்கு நான் இந்த இடத்த டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் 24வது மேட்ச் ஆசாம் நாம மிஸுக்கு நான் கொடுத்துக்கிறேன். மிஸுக்கு ஏன்பா கொடுத்துருக்கேன்னா, மிஸு எப்பவுமே எல்லா வருஷம் ராயல் ரம்பிளையும் சும்மா இருப்பார், அந்த மாதிரி இந்த வருஷமும் இருப்பார். இதுக்கு முன்னாடி ராயல் ரம்பிளை ஒரு வெற்றி பெற்றது இல்லை, ஆனால் 2 டைம் WWE சாம்பியன். அண்ட் ரசிகர்கள் மத்தியில் மிஸ்ஸோட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ மிஸுக்கு நான் இந்த இடத்த டிக்ளேர் பண்ணியிருக்கேன்ப்பா. நெக்ஸ்ட் 25வது இடம் ஜாக் ராய்டர். அப்படி சொல்லக்கூடாது இல்லை, மேட் கார்வனா அவருக்கு தான் இந்த இடத்த கொடுத்துருக்கிறேன். டபிள்யூபிள்யூக்கு சமீபத்தில் ரிட்டர்ன் ஆகிட்டார். அஃபிஷியலி டபிள்யூபி ஸ்மாக்டவுன்லேயே கான்ட்ராக்ட் சைன் போட்டார். ஸோ இவர் கண்டிப்பாக இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்த நான் அவருக்கு கொடுத்துருக்குறேன். அடுத்தது 26வது இடம் ட்ரூத். ட்ரூத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ராயல் ரம்பிள் இருப்பார். உமன்ஸ் மேட்ச்சில் போயிட்டு இது மென்ஸ் மேட்ச் தானே கேட்பார். அதே மாதிரி இந்த வருஷம் ராயல் ரம்பிளுக்கு வந்துட்டு இது கிரவுன் ஜுவல் தானே, இது மணி இந்த பேங்க் தானே, இது ரசல்மேனியா தானே அப்படின்னு கேட்பார் போல இருக்குது. சொல்ல முடியாது. 2027 ரசல்மேனியா நான் ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ராயல் ரம்பிள் மேட்ச்சில் வந்து கொலாலே பண்ணாலும் பண்ணுவார். அதுக்கு அடுத்தபடியாக 27 இன்னும் 3 நம்பர் தாங்க இருக்குது. எக்ஸேவியர் ரூட் கோஃபி கிங்ஸ்டன் இருந்தாலே எக்ஸேவியரும் பார்த்தீங்கன்னா இருப்பார். அந்த அடிப்படையில் மட்டும்தான் நான் அவருக்கு இந்த இடத்த கொடுத்துருக்குறேன். த ரூலர் ஓபாஃபெமி அரங்கத்தில் வரும்போது கண்டிப்பாக அந்த அரங்கமே அதிரும். நான் அடித்து சொல்கிறேன், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு. தி ரூலர் இஸ் கம்மிங் ஃபார் த ராயல் ரம்பிள். இது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அரங்க மதுரை விசிலு பறக்கவே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இருபத்தி 29வது ஆள் த ஒன் அண்ட் ஒன்லி OTC, your tribal chief Roman Reigns. Roman Reigns declare for the Royal Rumble. Royal Rumble கண்டிப்பாக இருப்பாது. ஸோ 29வது இடத்த நான் இவருக்கு கொடுத்துட்டேன். கடைசியாக 30வது நம்பர் ப்ராக் லெஸ்னர் கண்டிப்பாக ராயல் ரம்பிள் இருப்பார். அவருக்கு நான் எந்த நம்பர் கொடுக்கலான்னு பார்க்கும்போது 30 கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் ரோமனுக்கு அடுத்து தான் ப்ராக் தான் வருவார் அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு இருக்குது. அப்படிங்கிற அடிப்படையில் நான் ப்ராக் லெஸ்னருக்கு இதை கொடுத்துருக்கிறேன். ஆக்சுவலி நான் இப்போ சொன்னதில் மேக்ஸிமம் 25லேருந்து ஒரு 26 ரெஸ்லர்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக ராயல் ரம்பிள் இருப்பாங்க. ஆனால் நான் சொன்ன இந்த நம்பரில் தான் வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் ஒரு நம்பர் கொடுத்துருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் 27 பேர்கிட்ட கண்டிப்பாக வருவாங்க. சரிங்களா? என்னுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். நான் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுவாங்க 15 பேர், அதையும் சேர்த்து சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. இதில் யார் வெற்றி பெற்றால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கோ.